ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானையும் வணங்கி வழிபாடு செய்து ஆசியை பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக எல்லோருக்கும் ஒரு விடுமுறை நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த மாணவ செல்வங்கள் குழந்தைகளை எல்லாம் இந்த அறநெறி பாடசாலைகள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குண்டு. இந்த பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயங்களிலோ அல்லது வேறு மண்டபங்களிலோ சமய நிலையங்களிலோ நடைபெறுகின்ற இந்த அறநெறி பாடசாலைகளிலே அவர்களையும் அனுப்பி கொண்டு போய் சேர்த்து இந்த சமய தத்துவங்களை சிறப்புகளை அவர்களும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் அமைய வேண்டும். அவ்வாறு இந்த அறநெறி பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் சமய தத்துவார்த்தங்களை பூரணமாக அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏதோ பிள்ளைகள் வருகிறார்கள், நிற்கிறவர் எப்படியும் படிப்பிக்கலாம் என்று புத்தகத்தை வைத்து மட்டும் படிப்பித்தால் போதாது. தத்துவார்த்தங்களை பாடப்புத்தகத்தை படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது. சமய விளக்கங்கள் தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சமய ஆசிரியர்கள் அவர்கள் அடிப்படையிலே நல்ல சிந்தனை உள்ளவர்களாக தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்களாக சமய தத்துவார்த்தங்களை அறிந்தவர்களாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. அவ்வாறு நல்ல சிந்தனையோடு இந்த அறநெறி பாடசாலைகளை கலந்து பிள்ளைகளையும் சேர்த்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் நேற்றைய தினம் இந்த நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று சிந்தித்தோம். இந்த மன்னன் இங்கே அரண்மனையிலே மகாராஜா விழாவுக்கு ஏற்பாடு செய்த பொழுது தாமதமாக வந்து விட்டார். அதனாலே இந்த மன்னனுக்கு கோபம். அந்த மந்திரியோ தான் இவ்வாறு தாமதமாக வந்ததற்கு ஏதோ காரணத்தை சொல்லுகிறார். எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணிவிட்டேன், அதனாலே தான் தாமதமாக வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த மகாராஜாவுக்கு கோபம். வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்கவில்லை என்ற கோபத்திலே இந்த மந்திரியை கொண்டு போய் சிறையிலே அடையுங்கள் என்று சொல்லுகிறார். சேவர்கள் கொண்டு போய் சிறையிலே அடைத்து விட்டார்கள். அங்கே எல்லோருக்கும் பகல் விருந்து உணவு நடைபெறுகிறது. இந்த பகல் சாப்பிட்டதின் பின்பு வெற்றிலை பாக்கு போடுகின்ற வழக்கம் இந்த ராஜாவுக்கு உண்டு. எனவே இந்த ஏனைய நாட்களிலே மகாராஜா சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரியானவர் பாக்கு வெட்டி எடுத்து பாக்கை எடுத்து நறுக்கி வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் எடுத்து கொடுப்பார். அன்றைய தினம் சிறையிலே அடைத்தாயிற்றது மந்திரியை. எனவே கோபத்திலே மன்னன் பாக்கு வெட்டியை எடுத்து இந்த பாக்கை வைத்து வெட்டுகின்ற பொழுது அவருடைய கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த விரல் வெட்டுப்பட்டு விட்டது. கோபத்திலே செய்கின்ற பொழுது இந்த கோபக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். கோபத்திலே செய்ததினாலே இவர் இல்லாவிட்டால் எனக்கு வெற்றிலை போட முடியாதா, எனக்கு பாக்கு வெட்ட தெரியாதா,
நான் எடுத்து வெட்டுகிறேன் போடுகிறேன் என்று பாக்கை எடுத்து பாக்கு வெட்டிலை வைத்து அமர்த்துகின்ற பொழுது கட்டை விரல் துண்டாகிவிட்டது. அப்பொழுது இந்த சிறைக்கே இருந்த மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்றானா. இன்னும் கோபம் வருகிறது மகாராஜாவுக்கு. என்னுடைய விரல் வெட்டப்பட்டிருக்கிறது, இவன் அதுவும் நன்மைக்குத்தான், நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று சொல்லுகிறானே என்று மீண்டும் கோபப்படுகிறார். இவ்வாறு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்ற நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.